செம ஹாப்பி. சென்னை தோத்தது எங்களுக்கு ஹாப்பி. பிகாஸ் ஐ எம் மும்பை ஃபேன். நம்ம சகல வாங்கிக்கலாம். பட் இவங்க கிட்ட தோக்கணுமா? தோக்கணும் ப்ரோ, எல்லார்கிட்டையும் தோக்கணும் ப்ரோ. சென்னைனாலே தோக்கணும் எங்களுக்கு, அவ்வளோதான். எங்களை எத்தனை வாட்டி அடிச்சிருப்பானுங்க, எவ்வளோ வழி வலிக்கும் எவ்வளோ காண்டில் பேசுகிறாங்க. ஆனால் இந்த காண்டு போன வருஷம் இவங்களுக்குலாம் இல்லை. பங்காளின்னு ஓடி வந்துட்டானுங்க. இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த மேட்ச் தொடர்ந்து 2 மேட்ச் தோத்துறானுங்க, மறுபடியும் ஓடி வருவானுங்க பங்காளி. ஆமாம், அதே தான் ப்ரோ. வின் பண்ணியிருக்கோம் ப்ரோ. நீங்கள் வின் பண்ணலையே. 13 ப்ரோ தோத்துருக்கீங்க. ஓகே, போன வருஷமே 6 மேட்ச் ஜெயிச்சு 6 மேட்ச்க்கு அப்புறம் தான் வந்தோம். இவங்க என்ன நீங்கள் இந்த மேட்ச்லாம் வர மாட்டீங்க ப்ரோ. இங்கே தான் இருக்குது பக்கத்தில் சுடுகாடு, அங்கே போய் பார்த்துக்கோங்க. உங்கள் டீமே அப்படியே போய் பார்த்துக்கோங்க. அடே இவனுக்கு தான் அடிச்ச மாதிரி பேசுவாங்க, ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்லா பவுலிங் போடுறீங்க. ஒரு 300-400 ரன் ஆச்சிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெரியவங்க சொல்கிற மாதிரி வீட்டிலேருந்து தரித்திரத்தை தூக்கி போடணும். ஃபஸ்ட்டு தோனியை தூக்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடும். அதான் ப்ரோ, நாங்கள் ராசி இல்லை ப்ரோ. நம்ம பக்கம் 10 பேர் உயிரை வாங்கினா இருக்கா? யார் ப்ரோ? 10 பேர் வாங்கினீங்க, உயிரை வாங்கினீங்க ப்ரோ. நான் வந்து ஆர்சிபி ஃபேன்லாம் கிடையாது, நான் சிஎஸ்கே ஃபேன் தான். என் ஃப்ரெண்டு விருப்பத்தை போட்டு வந்தேன். ப்ரோ நான் பரவாயில்ல ப்ரோ, எத்தனை ஜெயிச்சாலும் சரி 200 ரன் ஆச்சு தோக்குறதுக்கு அடிக்காமலே இருக்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். அடுத்த மேட்ச் பார்க்கறதுல போறேன், இவங்க என்ன ஆட போறாங்கன்னு. ப்ரோ யார் ப்ரோ? ஹோம் டவுன் இல்லை ப்ரோ, ஹோம் டவுன் வந்து சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. ஹோம் டவுன் தோத்துருக்கோம். இப்போ தான் உள்ளே புதுசாக வந்திருக்கோம். ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேக் வருவோம். மச்சான் சிஎஸ்கே ஃபேன் இல்லை, பயங்கரமாக நாங்கள் வெறித்தனமான ஃபேன் ப்ரோ சொல்கிறது. ஆமாம் ஆமாம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துடலாம் ப்ரோ. ஆர்சிபியோட வால ப்ரோ. சூரா யாரும் ஆர்சிபி ப்ரோ. நம்ம வந்து கொன்னும் சும்மாலாம் அவுட் ஆகல. 210 அடிச்சிருக்கோம். எங்க சின்ன. ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். ஒரு கப்பு வச்சுலாம் நம்ம 5 கப்புக்கெலாம் வந்து சீன்ஸே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்போம் ப்ரோ. நாங்கள் ஆர்சிபியோட ஜெயிப்போம். இல்லை, எங்கள் வீட்டு டீ கப்பு தொலைஞ்சு போச்சு. அதான் பெங்களூரில் தான் தொலைஞ்சிது. அதான் அங்கே தான் அவங்க தூக்கிட்டாங்க. ஹோம் டவுன்ல அச்சமிச்சிருக்காங்க. அதனால் ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா, 2023 அடிச்சிருக்காங்க. 24, 25, 26 பஞ்சாப் சேப்பாக கோட்டையை அவங்க வச்சிருக்கானுங்க. ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல. காம்பினேஷன் தான் தப்பு. இன்றைக்கி ஆடின மேட்ச் 2-10 ஓகே, டிஃபெண்டபிள். அகில் ஹுசைன் ஆடி இருக்கணும் டெஃபினட்டாக அவங்க பவர் பிளே ஆப்ஷனுக்கு. அண்ட் பிரசாந்த் வீட பேட்ஸ்மேனாக மட்டும் ஆடினாங்க. அவர் ஆல்ரவுண்டரு, பவுலிங்கே கொடுக்கல. ஸோ அதுதான் பிரச்சனை. அதான் காம்பினேஷன். இம்பாக்ட் சப்பில் வந்து ராகுல் சகரை எடுத்துருக்கக்கூடாது, கண்டிப்பாக அகில் ஹுசைன் எடுத்துருக்கணும். அண்டு பவுலிங்கை வந்து பவர் பிளேலேயே நொறுக்கிட்டானுங்க. அந்த பிரியான் சாரியாலாம் ஆடும்போது வந்து வேறு மாதிரி பால் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சகர்லாம் இருக்கும்போது அந்த ஸ்விங்கு பேஸ் வந்து எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இல்லை. அதுதான் பிரச்சனை. பட் ஆர்சிபி கூட ஏதாவது பண்ணி எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்க. வானத்தை ஆர்சிபி கூட மும்பை கூட ஜெயிச்சிருங்க, கப்பே ஜெயிக்காட்டி கூட பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ப்ரோ. ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம். பட் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டோட தான் வெளியே போகிறோம். பாதி மேட்சோடய நல்லா எழுந்திரிச்சு வந்துட்டேன். தோனி விளாட்லன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இயரோட தான் ஒரு ரிட்டையர் ஆகிறோன்றது அதை விட கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இன்னும் சொல்ல முடியல, ரொம்ப துக்க தொண்டை அடைக்குது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேட்ச்சில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல்டிங்லாம் பண்ணியிருக்கலாம். பேட்டிங்கில் வந்துட்டு அவங்க 250 அடிச்சிருவாங்கன்னு நாங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷனோடு அப்படியே உட்காந்துருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நல்லா பண்ணலையோன்னு ஒரு ஃபீலிங். ஆமாம் ப்ரோ, அந்த கேம் பார்த்துட்டு 1 or 2 பிளேயர்ஸ் தான் ப்ரோ பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஆஸ் அ ஆடியன்ஸாக நாங்கள் பார்த்தது தானே ப்ரோ சொல்ல முடியும். தட்ஸ் இட், அவ்வளோதான். தோனியோட கைட்லைன்ஸ் எல்லாம் தோத்துப்பாங்களோ? அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. டீம் கோஆர்டினேஷன்றதாவே செய்யலாம். ஒரு பிளேயரும் இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களோட பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. நான் டீமை குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. எங்களால் நாங்கள் பார்த்ததை வச்சு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறத அவங்க மேபி பார்த்தா கூட அவங்க சேஞ்ச் பண்ணிப்போ அவங்கள ஒழிஞ்சு என்ன எல்லோரும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க ப்ரோ, அவ்வளோதான். தேங்க்யூ. மேட்ச் நல்லா போச்சு. பேட்டிங் நல்லா கிளிக் ஆகிடுச்சு. பவுலிங் மட்டும்தான். உண்மையிலேயே மேட்ச் பேட்டிங் நல்லா தான் பண்ணாங்க. சஞ்சு மட்டும் ஸ்டார்ட் ஒழுங்காக கொடுத்துருந்தா இன்னும் 240, 250 போயிருந்துக்கலாம். பட் ஓகே. பவர் பிளேலே போயிடுச்சு. பட் பரவாயில்ல. நம்ம திருப்பி கம்பேக் கொடுப்போம். வி நோன் ஃபார் அ கம்பேக். நெக்ஸ்ட் மேட்ச்சில் இருக்க ஆர்சிபிக்கு ரொம்ப இதாக போகும். ரொம்ப அப்செட். ஓகே, ஒழுங்கா எந்த இடத்துல மேட்ச் நம்ம தோத்தோம்? ரன்ஸ் இருக்குது. நம்ம பவுலிங் சுத்தமாக இல்லை. எவ்வளோ ரன் அடித்தாலும் திரும்பி அடிச்சிருவாங்க. எஸ், 210 அடித்தோம். அது திரும்பி பிரசாந்த் வீருக்குலாம் எதுக்கு பவுலிங் சான்ஸ் கொடுக்கலான்னு தெரியல, எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. Match is so good. Okay. Yeah. How do you feel? It's nice only.
Yeah. What about today's CSK? Sorry. CSK is better. Yeah, why? I don't. Yeah. பேசிக்கலி நாட் ஃப்ரம் இந்தியா. Yeah, she's from Malaysia. Yeah. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. 20-30 ரன்ஸ் ஷார்ட் மேலே பிரேவிஸ் இல்லை. இன்ஜுரி கன்சர்னும் இருக்குது. ருத்ராஜை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. இன்ஜுரி கன்சர்னும் இருக்குது. மேலே பிரேவிஸ் இல்லை, கீழே தலை இல்லை. எப்படி இருந்தாலும் சேசிங் தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. டாஸும் நம்ம பக்கம் இல்லை. லக் ஃபேக்டர் இருக்குது. பேக் பண்ணி தான் ஆகணும். சஞ்சு எடுத்திருக்கோம். 2 மேட்சுமே சோதி போயிருக்காரு. பார்க்கலாம் ஃபியூச்சரில். நல்லா இருந்துச்சு. இப்போ தோனி இருந்திருக்கலாம்னு தோணுது எங்களுக்கு. அதுதான். அண்ட் என் பேபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வேறு. அதான் தோனி இருந்திருந்தா ஒரு நல்லா இருந்திருக்கும். மேட்ச் எந்த டைம் மிஸ் பண்ணணும்? அது கிரிட்டிக்கல் டிசிஷன். அந்த டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி தோனி இருந்திருந்தால் அந்த டிசிஷன் மேக்கிங் நல்லா இருந்திருக்கும். எந்த மேட்ச் மிஸ் பண்ணாங்க? ஐ திங்க் அந்த ஃபீல்டிங்கில் நம்ம 2-3 ஃபீல்டிங்ஸில் பவுலிங் சேஞ்சில் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த 10th to 15th ஓவரில் கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த மேட்ச் ஆர்சிபி விளையாடுறாங்க. இல்லை அது இப்போ தான் நம்ம யங்ஸ்டர்ஸ், ஆல் பிளேயர்ஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ். ஸோ மேபி அது ஒரு குட் கேமாக இருக்கலாம். Match was fantastic and that what was his name? Ayush Matre played very well, man. Every ball he like hit it like one. And who was the opener, man? Ayush Matre or Sanju What's the miss match? நீ பேசடா. சோ அப்படியே எங்க மேட்ச் மிஸ் பண்ணாங்க? மேட்ச் நம்ம மிஸ் பண்ணது பவுலிங்கில் தான். 210 வந்து நல்ல ஸ்கோர் தானே. ஏன்னா சேப்பாக்கில் ஹையஸ்ட்டாக டிஃபெண்ட் பண்ணது வந்து 213. அதுவும் லக்னோ தான் பண்ணாங்க. அங்கேயும் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் தான் அடிச்சு கொடுத்தாரு. இங்கேயும் லாஸ்ட்டில் வந்து அவர் தான் அடிச்சு கொடுத்துருக்காரு. அவர் எங்கே போனாலும் சேப்பாக்கில் நல்லா ஆடுறாரு. சேப்பாக்கில் ருத்து இன்னைக்கு ஸ்பார்க் ஆவார்னு நினச்சோம். அவளை இன்ஸ்டன்ட் ஆயுஷ் மாத்திரம் நல்லா விளையாடினார் இன்னைக்கு. பவுலிங் மட்டும் நம்ம பார்க்கணும். பவுலிங் மட்டும் தான் நம்ம டீமோட ரொம்ப சொல்லுது ஒரு மாதிரி ரொம்ப அடி வாங்குது பவுலிங்கு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் யாருமே விக்கெட் எடுக்கல. நம்மளுக்கு இன்னைக்கு கேட்ச் வந்து ஒரே ஒரு கேட்ச் தான் நம்ம எடுத்திருக்கோம். எல்லாருமே அவங்க தரையோட அவங்க மேலே வானத்தில் அடிச்சாலே ஒன்று பவுண்டரிக்கு வெளில அடிக்கிறாங்க, இல்லை நோ மேன்ஸ் லேண்டில் விழுது. எல்லாமே தரையில் தான் அடிக்கிறாங்க. ஏதோ ஒரே ஒரு ஸ்டம்பிங் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். பவுலிங் அவ்வளோ நம்மளுக்கு இல்லை. பவுலிங் மட்டும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் டீமுக்கு. பேட்டிங் அதர்வைஸ் நல்லா இருக்குது. பேட்டிங் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடணும். ஓப்பனிங்கில் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணணும். நல்லா கம்பேக் கொடுக்கணும் டீமு. நெக்ஸ்ட் ஆர்சிபி கூட செம்மையாக செய்கிறோம். வச்சு செய்கிறோம். சின்ன சுவாமியில் அடிக்கிறோம். ஓவராக பேசின்னு இருக்காங்க இன்ஸ்டாவில். வச்சு செய்கிறோம் சின்ன சுவாமியில். மேட்ச் ஓகே தான். தலை இருந்தால் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். தலை இல்லாத ஒன்று தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். எந்த மேட்ச் மிஸ் பண்ணாங்க? விக்கெட் ஸ்டார்டிங்கில் விக்கெட் தவிர்த்து எந்த மேட்ச் மிஸ் பண்ணாங்க? விக்கெட் வந்து ஃபீல்டிங் கொஞ்சம் சரியில்லை. அப்புறம் பவுலிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது ப்ரோ. அவ்வளோ தலை வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ப்ரோ மேட்ச். இருக்கும் திரும்பி பார்க்குறீங்க. யூ வில் கம் பேக். கண்டிப்பாக கம்பேக் ஆகும். அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட இருக்கு. அடிச்சா போனுங்க. கண்டிப்பாக அடிக்கிறோம் கப்பா ஆர்சிபி கூட ஷியோரா. ஓகே பாய்.